பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இல்ல தாத்தா, நிஜமாவே எனக்கு வர வேலை இருக்கு. அதான். என்னப்பா நீ இங்க வந்தே எவ்வளவு நாள் ஆகுது? இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க பேத்திய வெளியே கூட்டு போய் நாங்க பார்த்ததே இல்ல. உன் வேலையை பத்தி எனக்கு புரியுது, இருந்தாலும் எப்பவாவது ஒருக்காவது வெளியே கூட்டு போயிட்டு வரலாம்ல. அவளும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. எப்பவாவது ஒருக்கா யாரு கூடயாவது கோயிலுக்கு போறா, அவ்வளவுதானே. நீ மட்டும் கூட்டிட்டு போறேன் வாய் திறக்கணும். உனக்கு பரலோகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். கூட்டிட்டு போலனா இவங்க அட்வைஸ் பண்றாங்க, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டா அது இம்சை பண்ணோம். தாத்தா இசைவானா அன்பு கூடயும் இல்ல வேற யாரு கூடயும் வெளியே போயிட்டு வரட்டும். அண்ணங்காரன் கூட்டு போறது புருஷன் நீ கூட்டு போறது ஒண்ணா? செல்லும் எப்படியா? எதுக்கு நீ இப்ப மாமா வேலை பார்த்துட்டு இருக்க? வா, உள்நோக்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அதாகப்பட்டது? என்னன்னா நீ காதலிச்சது சாம பயல. சரி, அதுக்கு பிறகு இந்த குரு வல்லவன் சொல்லிக்கிட்டு இந்த குருவை பிடிச்ச. அது குரு இல்ல குரு. எனக்கு வாயில எப்படி வருதோ அது போலதான் பேசுவேன். இப்ப உனக்கு சாம யாருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, இந்த குருவை விடுறதுக்கு மனசு இல்ல. ஆயிரம் இருந்தாலும் பழைய காதல் உனக்குள்ள இருக்கவல்ல. செல்லும், இந்த இசைக்கு எப்பவும் ஒரே காதல் தான். அட பைத்தியக்காரி, நீ சொல்லதெல்லாம் கேட்டு நம்பதுக்கு நான் என்ன முட்டா போறேங்க? இது வரைக்கும் அப்படி எனக்கு தோணுனது இல்ல, ஆனா இப்போ அப்படிதான் தோணுது. பாருடி, நான் அடிச்சு சொல்லேன், வா நோக்க அந்த பையல வாழ விடப்படாது. நீ தான் கலக்கி விட்டுட்டேலாம், அது பிறகு என்னத்துக்காக அந்த பையனுக்கு வாழ்க்கையில திருப்பி திருப்பி போயிட்டு இருக்க? நான் எங்க போனேன்? நான் பாவம் போல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உன் கண்ணுலயே உன் வித்தை எல்லாம் தெரியுது. இங்க பாரு, நான் இருக்கிறது வரைக்கும் அந்த பையனுக்கு வாழ்க்கையை நீ நாசம் பண்ண நான் விட மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? யௌடி, நீ தான் இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவன் பாட்டுக்கு வழி விட்டு கொடுத்தாங்களா, அதே போல அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இனிமே நீ என்னத்துக்கு இடைஞ்சலா வர? நான் இங்க சொல்லு இடைஞ்சலா போனேன், நான் பாவம் போல என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். அது பிறகு என்ன மண்ணாங்கட்டிக்கு பயலுக்கு 14 வயசு போட்டே கொடுத்தேன். 14 இல்ல 15 ஏதோ ஒண்ணு. நீ சொல்லறாத போட்டே கொடுத்தன காணாதுன்னு உள் நோக்க தெரியும். எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன சாமுக்கு பொண்ணு பாக்குது. நீ 1000 பொண்ணை பார்த்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன். அப்படிதானே உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க? ஆமா. ஆமாவா? என்ன தைரியம் தான் எனக்கிட்டே ஆமான்னு சொல்ல? இரு, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. இப்ப இங்க பாரு செல்லு, இந்த ஒரு புருஷனை வச்சிருக்கது அப்புறம் ஒரு புருஷனை மட்டும் காதலிக்கிறதெல்லாம் அந்த காலம். வா, உன் காது கொண்டு வா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ரகசியமா? ஆமா, நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ரகசியம். சொல்லு சொல்லு. அது வந்து என்ன வந்து போய் சொல்லு. நான் சாம சின்சியரா லவ் பண்றேன். என்னோட்டி சொல்ல? சாம லவ் பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப இந்த குரு அவன் கிடக்கான். எப்பவுமே நம்ம கைக்கு கிடைச்சதை விட கிடைக்காததை நினைச்சுதானே கவலைப்படுவோம். அதுக்கு அதான் செல்லும், எனக்கு கிடைச்சதை விட கிடைக்காததை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதனால சாம் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கான்ல. ஏசப்பா, என் நெஞ்சில இடிய தூக்கி போடா. அந்தால போய் சேர்ந்துட்டேன்னா நல்லா இருக்கும். வேதாச்சலம் குடும்பத்துல பிறந்துகிட்டு என்ன வேலை விட்டு பாத்துக்கிட்டு இருக்கா? உன் மனசுல இருக்க இந்த ஆசை மட்டும் உங்க அப்பனுக்கா இந்த கிழவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, நெஞ்சு பிடிச்சிட்டு அந்தால போய் சேர்ந்துவா ஓட்டி. ஏன் செல்லும், சாமி என் மனசுல இப்போ இருக்கிறது தப்பா என்ன? யௌடி, நீ தான் ஓட்டி தூக்கி போட்ட? தூக்கி எல்லாம் போடல செல்லும், என் நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். பத்திரமா வச்சிருக்கியா? இந்த குடும்பத்துல பிறந்த பிள்ளையா நீ? இது மட்டும் உங்க அப்பனுக்கு உங்க அம்மா கறிக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ நினைச்சாலே பதறதே. நீ எதுக்கு பதற? நான் தானே சாமிய நெஞ்சில வச்சிருக்கேன். யோடி, நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? காதல். நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல பொறவு. யோடி, இது கள்ள காதல். காதல்ல என்ன சொல்லு? கள்ள காதல், நல்ல காதல். காதல்னாலே நல்ல காதல் தான். சாம என்னால மறக்க முடியுமா? அப்ப எதுக்கு ஊட்டி இந்த குருவை பிடிச்ச? அது சும்மா சும்மாவா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத செல்லும். அப்புறம் என் மனசுல சாம இருக்கத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நீ ஸ்ட்ராங்கா இருக்கன்னு இந்த கதையை கேட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அடிச்சு சொல்லிடுவேன். நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு. இந்த உலகம் எப்பவுமே லபலபான்னு பேசிட்டே இருக்கவங்கள விட அமைதியா காரியத்துக்கு மட்டும் பேசுறவங்கள தான் நம்பும். அதனால செல்லும், இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட நான் அடிச்சு பேசிடுவேன், நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்புறம் உன் விருப்பம். ஏடி, நிஜமாலுமே இன்னும் சாம் பயலுக்கு மனசுல நீ இருக்கியா? சாம்க்கு மனசுல நான் இருக்கணும்லாம் தெரியாது, ஆனா என் மனசுல சாம் தான் இருக்கான். அப்ப இந்த பயலுக்கு வாழ்க்கை அவன் போக்குல இருப்பான்.
இப்ப இதை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா நமக்கு உயிரை போயிற மாதிரி இருக்காங்களா? எனக்கு என்ன, சொன்னதுக்கு அப்புறம் உன் உயிர் கண்டிப்பா போயிடும். ஏன்னா நான் அடிச்சு சொல்லிடுவேன், அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. கேட்டி, மறுபடியும் அந்த பையன் உன் மனசுக்குள்ள தூக்கி வச்சிருக்கேன். இது உன் புருஷக்காரனுக்கு தெரிஞ்ச உன் வாழ்க்கை பத்தி யோசிச்சியா, இல்ல உன் புருஷக்காரன் வாழ்க்கை பத்தி யோசிச்சியா? கேட்டி, இந்த குடும்பத்துல பிறந்துட்டு 2 பையனுக்கு வாழ்க்கை அழிக்கலானா இருக்கேன். ஏன் செல்லோ, நான் சாம காதலிக்க கூடாதா? இந்த ரகசியத்தை இந்த பெண் எனக்கிட்டே சொல்லணும். ஒரே நேரத்துல 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாழா போகுதே. விடப்படாது செல்லம்மா, விடப்படாது. இந்த பெண்ணை இந்த குரு கூட அப்பப்ப வெளியே போக வச்சு எண்ணி 10 மாசத்துல ஒரு பிள்ளை பெத்து கையில எடுக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் சாமுக்கு வாழ்க்கை நல்லபடி அமையும். செல்லம்மா, இன்னையில இருந்து உன் வேலை இந்த இசை பண்ணி குருவையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக்குறதான். இப்பல இருந்து உன் மண்டை காஞ்சி சூடாகி வெடிக்கணும். என் பிளான மட்டும் பாரு. உன் பிளானுக்கு மட்டும் அவன் ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு கச்சேரி. அட்மிஷன் வர போயிட்டு இருக்குல்ல தாத்தா. புரியுது கண்ணா, ஆனா அவள பாவம் தானே. என்ன செய்ய, எங்க பேத்திக்கு வாழ்க்கைய நினைச்சு நாங்க கவலைப்படதான் முடியும். என்ன சொல்லமா? உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் அதான்? இசை வீட்டுக்காரரு இசை எங்கேயும் வெளியே கூட்டு போக மாட்டேங்கிறாருன்னு இனியா கிட்ட நேத்து ஒரே அழுக. யார் சொல்லமா? நம்ம இசைதான். என்ன அழுக நினைக்கிறீங்க? அவருக்கு என் மேல காதலே இல்ல. உருட்டு நீ உருட்டு, நீ எவ்வளவுக்கு உருட்டுறன்னு நான் பாக்குறேன். நீ உருட்ட உன் நிம்மதியெல்லாம் நான் கெடுத்து விடுறேன் பாரு. கடவுளே, இவங்க உருட்டுறதுலாம் ஏன் தலைதான் உருள போகுது. பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டுட்டாலோ சொல்லமா? வருத்தப்பட்டாலாம் உருண்டு அழுது அதுக்கு வீசிங் பிரச்சனையே வந்துட்டு மூச்சை உள்ளே இழுக்க முடியாம வெளியே விட முடியாம அது பட்ட பாடு. ஆண்டவா, எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு குரு, உன் வேலையும் முக்கியம் தான். அதை விட எங்க பேத்தியோட சந்தோஷமே எங்களுக்கு முக்கியம். ஒழுங்கா அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வா. சரி தாத்தா, நான் கூட்டு போறேன். என்னது, இவன் கூட வெளியே போணுமா? எப்படி? இனிமேதானே இந்த செல்லம்மா ஆட்டத்தை நீ பார்க்க போற. ஒன்னே இந்த குரு பையனை சேர்த்து வச்சு கூடிய சீக்கிரம் பிள்ளை பெற வைக்கல, எண்ணி 10 மாசத்துல குழந்தை சத்தத்தை வர வைக்க. அதுக்கு எதுக்கு 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ற? பிறகு வரணும்ல குழந்தை. ஏ செல்லும், அதுக்கு எதுக்கு 10 மாசம் வெயிட் பண்ணணும்னு கேக்குறேன். இப்பவே போன்ல ப்ளே பண்றேன், குழந்தை சத்தம் கேட்க போகுது. இதுக்கு எதுக்கு 10 மாசம் வெயிட் பண்ண போற? அடக்க முடியும் அடக்கேன். இனிமே இந்த செல்லம்மா ஆட்டத்தை பாப்பேன். ஆமா, நீ ஆடுறது வரைக்கும் நான் சலங்கை கட்டிட்டு ஓரமா வேடிக்கை பார்க்க போறேன் பத்தியா? ஏ செல்லும், உனக்கு நானும் சவால் விடுறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு பாயாசத்தை போட்டு உன்னை மேல அனுப்பல. என் பேர் இசை கிடையாது, வரேன். பொடி புண்ணாக்கு மண்டக்காரி, என் பேர மாதிரி சாம வாழ்க்கைய நான் எப்படி அழகாக்கியன்னு மட்டும் பாரு. வேதாச்சலம் குடும்பத்துக்கே தப்பி பிறந்தது. மன்னிச்சிருப்பா, எங்களுக்கு இசை சந்தோஷமும் முக்கியம் தானே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதுங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷப்பா, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வா. வெளியே தானே கூட்டிட்டு போறேன். போற இடத்துல என்ன புதைக்காம வீட்டுக்கு கூட்டு வந்தாள்னா சந்தோஷம். நீ வாடா, நீ வா. இந்த இசை யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னங்க யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னா? ஏண்டா ஃப்ராடு, எங்க தாத்தா தான் வெளியே கூட்டு போன்னு சொன்னா நீ கூட்டு போறேன்னு சொல்லிருவியா? ஏங்க, சட்டப்படி இன்னைக்கு நான் திட்டக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னவா இருந்துட்டு போட்டேன். இந்த குண்டை தூக்கி போட்டு அமைதியாயிருவான்னு பார்த்தா இன்னும் கடுகு போட்டுன மாதிரி எல்லாம் போட்டுது. எதுக்காக தாத்தா வெளியே கூட்டு போ சொன்னோன்னா நீ ஓகே சொன்ன? வெளியே தான் தாத்தா அந்த அளவுக்கு பேசினாங்க எல்லாம். எனக்கு என்ன ஆசையா உங்களை வெளியே கூட்டு போனானு? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நீ காதலிச்சிட்டு இருக்க பொண்ண எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சுட்டு. என்ன உளருது புரியல. இல்ல, நீ காதலிக்கிற பொண்ண எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. அப்படியா? அதனால நீ நல்ல பையன்தான். எப்படி சொல்றீங்க? இல்ல, நீ கழுத்துல தாலி கட்டினவனா இருந்தாலும் உன் மனசுல இருக்க பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அதுக்காக டெய்லி நான் தூங்கணும்னு இங்க இருந்து பால்கனிக்கு போயிடுறேன். குரு, நம்மள நல்லவன் மட்டும் இவன் நம்பிட்டா, அதுக்கப்புறம் நீ நினைச்ச வேலையை இங்க இருந்து முடிக்கவே முடியாது. என் தலை எழுத்து, நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கிறது என் காதல தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன் காதலுக்கு உண்மையா இருக்கன்னு நீ நினைக்கிற. நீ தாத்தா சொன்னதுக்காக தான் தலையாட்டி இருப்பேன். ஒரு நிமிஷம், எந்த ஆங்கிள் என் காதலுக்கு நான் உண்மையா இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் இந்த ரூம்ல தான் தூங்குறேனா. நான் தூங்குனதும் பாட்டிக்கு எந்திரிச்சு பால்கனிக்கு போறாளாம். அதுக்கு அதான் நீ காதலிக்கிறேல, அந்த காதல் அந்த பொண்ணுக்கு ட்ரூவா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட நிழல கூட தொடுறது தப்புன்னு நீ பாட்டிக்கு எந்திரிச்சு பால்கனி போற பத்தியா? அந்த இடத்துலதான் உன் காதல் எவ்வளவு சுத்தமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன? நான் பால்கனி போறது என் காதலுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காகவா? நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நீ தானே அன்னைக்கு குடிச்சிட்டு வளர்ன. குடிக்காரன் ஏதாவது வளரிட்டே இருப்பான். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன? அதாவது இந்த வீட்டுக்கு பேக் சைடு இருக்குது மித்ரனோட வீடு, அதாவது உங்க கெஸ்ட் ஹவுஸ். இந்த ரோட்க்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கலாம். ஆப்போசிட்லயா? ஆமா. வசந்தலா ஆண்டி வீட சொல்றியா? வசுந்தலாவா வகுந்தலாவான்லாம் தெரியாதுங்க.
ஆனா அந்த வீட்ல ஒரு பொண்ணு தக்க தக்கன்னு மின்னுதே. பேரு கூட ஏதோ சொல்லி அந்த வகுந்தலா கூப்பிட்டுதே. வகுந்தலா இல்ல, வசுந்தலா. ரொம்ப முக்கியம். அதாங்க அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கே, சும்மா தக்க தக்கன்னு தக்காளி பழம் மாதிரி. யார சொல்ற? ஒழுங்கா பாக்கல, பட் கேர்லி ஹேர். அதாங்க மூக்குல கூட குட்டியா ஒரு மூக்குத்தி போட்டிருக்குமே, சின்னதா ஒரு ஸ்டட், அப்புறம் சின்னதா ஒரு குட்டி செயின். பொண்ணு பேர் மறந்துட்டேன். ஸ்ரீஜாவ சொல்றியா? அதே தாங்க ஸ்ரீஜா. ஒழுங்கா பாக்கலன்னு சொன்ன. அதாங்க டீட்டெயிலா பாக்கல, மேலோட்டமா பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன? இந்த பால்கனி மேட்டர் நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க பொண்ணுக்காக இல்ல. தெரியும், உன்னால என்னையும் எந்த கண்ணோட்டத்திலயும் தப்பா பார்க்க முடியாது. என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காளா? ஏய் சிச்சி சிச்சி சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஆக்சுவலா நான் வந்த அன்னைக்கு அந்த பொண்ணை பாத்துட்டேன், ஸ்ரீஜா. அவ என்ன பாக்க, நான் அவளை பாக்க முத நாள் பால்கனில ஆரம்பிச்சதுதாங்க. அப்படியே பாத்திக்குச்சு. என்ன சொல்ற நீ? நீ லவ்வுக்கு உண்மையா இருக்க வந்தானே? அட போமா, காதல வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் கூட வாங்க முடியாது. வந்த அன்னையில இருந்தே அந்த பொண்ணு என்ன நூல் விட்டுட்டு இருக்கு. ஓஹோ, ஸ்ரீஜா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. அப்புறம் ஸ்ரீஜாவோட அம்மாவா அப்படிப்பட்ட பொண்ணு? இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற. சத்தியமா அந்த பொண்ணு கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தலாம் தான் போறேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா தாங்க என்ன கவனிச்சுது. இப்போ கண்டுக்கவே மாட்டேங்குது. நீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். அப்போ நீ காதலிக்கிற பொண்ணுக்கு உண்மையா இல்லையா? அட, காதல வச்சுட்டு 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் கூட வாங்க முடியாது. இப்ப புரியுது. நீ எந்த கேட்டகரி தெரியுமா? மித்ரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த ஆணித்தரமா அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்களே, ஆம்பளைங்க காதல் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் மாறுற காதல் அப்படின்னு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கும்போது ஒரு ஃபிகர், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கும்போது இன்னொரு ஃபிகர், அடுத்த பஸ் ஸ்டாண்ட்ல இன்னொரு ஃபிகர். இந்த மாதிரிப்பட்ட லிஸ்ட்ல நீயும் ஒருத்தன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு அந்த பொண்ணை பார்க்கல. ஆம்பளைங்க நாங்க 10 நிமிஷம் ஒரு பொண்ணை பாக்குறதுனால அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன பெரிய பரந்த உள்ளம். அப்போ ஃபிகர் பாக்குறதுக்காக தான் நீ பால்கனி போறதானே? ஆமாங்க, ஃபிகர் தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போயிட்டு. ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன பார்த்தா உனக்கு ஈனா வானா போல இருக்கா? ஈனா வானாவா அப்படின்னா? ஈனா இழிச்ச வானா வாய், இழிச்ச வாய். அதான் என்ன பார்த்தா உனக்கு ஈனா வானா போல இருக்கா என்ன? ஏங்க இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் சைட் அடிக்கிறேன், சைட் அடிப்பேன், லவ் பண்ணுவேன், கூட்டு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, ஏன் கூட எல்லாம் இருக்க ஃப்ராடு. எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு அப்பாவி பொண்ணு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் அவன் அண்ணன் அவ கூட விளையாட போகலங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வருவா விளையாடுறதுக்கு. ஏங்க அப்ப சின்ன வயசுல அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? நீங்க ஏன் இப்படி பண்ணக்கூடாது? எப்படி? அதாவது அந்த பொண்ணை நீங்க இங்க வர வச்சு எனக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கு நீங்க ஏன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க கூடாது? நான் விஆர் வீட்டு பொண்ணு, இவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பார்த்து மாமா வேலை பாக்குறியான்னு கேட்டுட்டா. ஏங்க மாமா வேலை அசிங்கப்படுத்துறீங்க? இது இது ஒரு உன்னதமான வேலை. காதல சேர்த்து வைக்கிறதும் புண்ணியத்தை தேடுறதும் ஒண்ணுங்க. ஆனா ஒண்ணுடா, உன்னை நம்பின பத்தியா எப்பத்தி செருப்பால அடிக்கணும். என்ன பார்த்து ஈனா வானாவா தானே நீ நினைச்சு வச்சிருந்திருக்க? அப்போ சேச்சா, உங்களை போய் நான் இழிச்ச வாயின்னு நினைப்பேனா? சரி, இந்த சையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். உங்க தாத்தாக்கு வயசான காலத்துல சும்மா இருக்க தெரியாதா? டேய், என் தாத்தாவை மட்டும் ஏதாவது சொன்ன மொபனா மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். அப்புறம் பின்ன உங்களை எல்லாம் வெளியே கூட்டு போய் சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்களாவது உங்க தாத்தா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? எனக்கு மட்டும் ஆசை பத்தி அவங்க கூட வரதுக்கு. வயசான காலத்துல உங்க தாத்தாவும் பாட்டியும் தான் உங்களை வெளியே கூட்டு போய் சொல்லிருக்காங்க. இப்ப நான் எங்க கூட்டு போதுக்கு? உன்னை பத்தி இப்பதான் எனக்கு ஒண்ணு தெரியுது. அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். தாத்தா பாவம் என் நல்லதுக்கு நினைச்சு பண்ணாங்க. ஆனா இந்த செல்லுக்கு பாயாசம் ரெடி பண்ணிட்டேனா? இந்த செல்லு பெல்லு பேச்ச கேட்டு என்ன பீச்சு கூட்டு போறேன், பார்க்கு கூட்டு போறேன், சினிமாக்கு கூட்டு போறேன், ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்த அப்பனா இன்னொரு கணக்கே பாப்பனே. அப்போ எரிச்சிருவீங்களாங்க? ஏய் சிப்பா, ஏங்க இப்ப எங்க கூட்டு போதுக்கோங்களே? உன் கூட வரதுக்கு கடலை குதிச்சு சூசைட் பண்றது எவ்வளவு மேல். என் தலை எடுத்து நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்ல, அதனால வாழ்ந்துதான் ஆகணும். ஒரே ஒரு தடவை உங்க பாலிசியை மாத்திக்க கூடாது? ஃபன். அவன் மேல இருந்த மொத்த நம்பிக்கை போயிட்டு காதலுக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். அவன் காதல உண்மைனா எந்த எல்லைக்கு வேணாலும் அவனுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அந்த மித்ரா ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த கேட்டகரி நீ. காதலுக்கு துரோகம் பண்ற ஒன்ன மாதிரி பட்டவங்களை எல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. சரி கூல். இப்ப என்ன, பார்க்கு பீச் இங்க எல்லாம் கூட்டு போக கூடாது. எனக்கு உங்களை கூட்டு போனேன்னு ஆசை கிடையாது. நான் கோயிலுக்கு தான் போறேன், வேணா வரலாம். எதுல போற? பைக்குங்க, எக்ஸல். எது? அந்த தேங்காய் துருவி வண்டி தானே?
அழகா இருக்கும். உன்னையெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டணும் போலதான் இருக்கு. இன்னும் உனக்கு பிறந்த நாளா போச்சு. ஒழுங்கா கார் எடுத்துட்டு வந்தேன்னா வரேன். ஓகே ஓகே ரிலாக்ஸ். ஏங்க என்ன ஃபர்ஸ்டா நம்ம 2 பேரும் வெளியே போறோம். அதுக்கு? இல்லங்க, நீங்க வேற எனக்கு அம்மா மாதிரி. நேற்றுக்கு நீ என்ன அம்மா மாதிரின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஃப்ராட் அப்படி சொல்லும்போது அசிங்கமா இருக்கு. ஸ்ரீஜாவை கரெக்ட் பண்ண பாக்குறியா? ஸ்ரீஜாவா? உனக்கு இருக்கு வேட்டு வந்து தொலை. பெரிய தாத்தாவை கூட எப்படியாவது நான் சமாளிச்சிருப்பேன். இந்த செல்லுவால வந்தது எல்லாம். அந்த செல்லுக்கு நான் போயிட்டு வந்து அந்த பனங்க மண்டையை உடைக்கட்ட என் பேர் இசை இல்ல. என்ன தங்கம் உங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதான் டும்டும் தான். சித்தப்பா என்ன ஆதி சித்தப்பாக்கா எனக்கு என்ன டும்டும் நடக்க போகுது. அது மத உங்க ஆதி சித்தப்பா மனசுக்குள்ள நான் போகணும். நடந்தா போவீங்க? மனசுக்குள்ள நடந்தெல்லாம் போக முடியாது ஸ்னோ. அப்புறம் அது இதே தானே போ. அதுக்கு பிறகு வித்யா சித்திக்கு உங்க வீட்ல இருந்து பூ வைக்க வருவாங்க. புடவை டும்டுமா? இல்லையா, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. அதுக்கு பிறகுதான் டும்டும். எப்படி பூ வைப்பாங்க? ஸ்லைடு வச்சா? ஸ்லைடு வச்சுதான். உங்க வீட்ல இருந்து யாராவது எனக்கு பூ வைப்பாங்க. கிட்லி உனக்கு பிச்சி பூ பிடிக்குமா மல்லிப்பூ பிடிக்குமா? எதுக்கு ஸ்னோ கேக்குறேன்? நாங்க உனக்கு பூ வைக்கணும்ல. நான் என்ன பூ கேட்டாலும் நீ கொண்டு வருவியா? அப்புறம் பேச்செல்லாம் மாறக்கூடாது சரியா? எனக்கு கனகாம்பரம் பூவும் வாழைப்பூவும் வேணும். காகாம்பா இல்ல கனகாம்பரம். கனகாம்பரம் பூவும் வாழை மரத்துல பூக்கல பூ, அந்த பூவையும் சேர்த்து நீ கொண்டு வந்தியானாதான் என் தலையில வைக்க விடுவேன். கிட்டி உனக்கு தலையில பூ வைக்க ரவுண்டா தூக்கணுமா? ரவுண்ட் இல்லாம தொடுக்கணுமா? ரவுண்ட் இல்லாம தொடுத்து கொண்டு வானா. ஆனா ஸ்னோ எனக்கு பிச்சி பூ மல்லிப்பூ எல்லாம் பிடிக்காது. எனக்கு கனகாம்பரம் பூவும் வாழை மரத்துல பூக்கிற பூவையும் சேர்த்து தொடுத்து கொண்டு வந்தாதான் தலையில வச்சுப்பேன். அப்படியா? அப்பனா சித்தப்பாட்டையும் எங்க அம்மாட்டையும் சொல்லனா? ஆனா உனக்கு ரொம்ப தாண்டி செல்லம் விவரம். ஆமா, ரவுண்டா எப்படி தொடுப்ப? அப்படி டவுண்டா தொடுக்கணும். அது சரி. ஆனா மறந்துடாத, பிச்சிப்பூ மல்லிப்பூலாம் நான் வைக்க மாட்டேன். எனக்கு கனகாம்பரம் பூவும் வாழை மரத்துல உள்ள பூவையும் சேர்த்து தொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும் சரியா? அப்ப சொல்லி கனகாம்பரம் பூ எங்க இருக்கு? அது நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். வித்யாசிங் உங்க டும்டும்க்கு நான் ஆதி சித்தப்பா கூட வரட்டா இல்ல உனக்கு கூட வரட்டா? நீ யார் கூட வர போற? ஆமா, எங்க வர போற? டும்டும் மூஞ்சிலுக்கு போடவே பொண்ணு வீட்டுக்கு போவாங்கல. அம்மா, யார் கல்யாணத்துல நீ இதெல்லாம் கவனிச்ச? அங்கோடு மாமாக்கு டும்டும்ல பார்த்தேன். வித்யா, ஆதி சார் இருக்காங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார், வாங்க. இது இவன் என்னோட பக்கத்து வீட்டு பையன். ஆதி சார் கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் கேட்டிருந்தேன், எடுத்து வச்சுட்டு வெளியே வந்திருந்தா கால் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ அப்படியா? இருங்க கூப்பிடுறேன். அட வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன பூ மட்டும் நீ கொண்டு வரல, அப்புறம் நான் வச்சுக்கவே மாட்டேன் சரியா? சார், நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா சார், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். யார் இது? இந்த ஆளை நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. சார், இவரை நான் பார்த்ததே இல்லையே. பக்கத்து வீட்டு பையன் ஆதி சார், தம்பி மாதிரி. ஓ சரி சரி. என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கான்? அதெல்லாம் முடியாது. நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஞாபகம் தூக்கிட்டு போவேனே. ஒரு நிமிஷம் சார், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், வெயிட் பண்றேன். நிஜமாவே வித்யாக்கு ஆதியை பிடிச்சிருக்கா? ஆமான்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஆதிக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதனால அன்பு நம்மள தப்பா நினைச்சுக்க போறாருங்க. எதுக்கு? இல்லங்க, அவர் தங்கச்சிங்களை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காரு. லைட்டா முகம் வாடினா கூட வீட்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவ்வளோ அக்கறை எடுத்துப்பாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு என் தங்கச்சியை ஏமாத்திட்டியா, என் தங்கச்சிய உன் வலைக்குள்ள சிக்க வச்சிட்டியான்னு ஏதாவது யோசிச்சிட்டாருனா? நீ அன்பை பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? அப்படிப்பட்ட ஆள் அன்பு கிடையாது மது. கொஞ்ச நாள் பார்க்கலாம். இனிமே காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வேற வேற காலேஜ் தான். சுரேஷ் விஷயத்துல ஆதி ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் வித்யாக்கு காதல் வந்திருந்தனா இது கண்டினியூ எல்லாம் ஆகாது. இத பத்தி நம்ம அன்பு கிட்ட முதைய பேசணுங்க. அப்போ இல்ல மது, இதெல்லாம் நம்ம பண்ற தப்பு.
அவங்க லிமிட்ல இருக்கிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். 2 பேரும் வேற வேற சுச்சுவேஷன்ல மாறினதுக்கு பிறகு அவங்க மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த காதல் உண்மை. அதுக்கு முன்ன நாம நடுவுல போட்டு குழம்பி அதான் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க சேர்ந்து இருக்கிறதுல லாஜிக்கே இல்ல. நம்ம அமைதியா இருப்போம். அப்பவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனா நானே அன்புக்கிட்ட என் தம்பிக்கு உங்க தங்கச்சியை கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். வித்யா இப்பதானே எம்எஸ்சி ஜாயின் பண்ண போறா, இன்னும் நாள் இருக்கலாம், பாத்துக்கலாம். என்னமோங்க, எனக்கு 2 குடும்பமும் முக்கியம்தான். அன்பும் தப்பா நினைச்சிடக்கூடாது. குடும்பம் உடையறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது மித்ரன். ஏ பொண்டாட்டி, என்னால உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. அதனாலதான் நான் நோட் பண்ண விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்றேன். நான் இருக்கேன்லாம், நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. ம், ஆமா, கீழே யாராவது வந்திருக்காங்களா? என்ன சத்தம் எல்லாம் பலமா கேக்குது? தெரிலங்க. ஆதி, யார் அவங்க? காலேஜ்ல இருந்து மித்ரன் கொஞ்சம் நோட்ஸ் வாங்க வந்திருக்காரு. சரி, கொடுத்துட்டு மேல வா. இவன் பார்வையே சரியில்லை, எதுக்கு இவனுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரான்? ரொம்ப தேங்க்யூ ஆதி சார். நான் கூட இனிமே முதல்ல இருந்தே நோட்ஸ் எடுக்கணுமே நினைச்சேன். பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்ததுனால தப்புனேன். பரவாயில்ல சார். அப்புறம் இது எங்களோட வீடு கிடையாது, அண்ணியோட வீடு மாதிரி இது. இனிமே இப்போவாது இங்க வரணும்னா நீங்க தனியாவே வாங்க. புரியுது சார், ஃபேமிலியா இருப்பீங்க. சரி ஓகே சார், நான் தேடி வந்த நோட்ஸ் கிடைச்சிட்டு நான் கிளம்புறேன். மறக்காம இவரையும் கூட்டு போயிருங்க. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா? சிச்சி அதெல்லாம் இல்ல, நீங்க கிளம்புங்க, அது போதும். ஓகே சார். சார், ஸ்னோக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது தெரியுமா? கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்ன பூ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்கன்னு சொன்னேன். உடனே உங்களுக்கு பிச்சி பூ பிடிக்குமா மல்லிப்பூ பிடிக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். ஏன் சார் முறைச்சிட்டே நிக்கிறீங்க? என்னம்மா, இங்கே செட்டில் ஆயிட்ட போலாம். இன்னைக்கு ஆஃப் டே அக்கா. இல்ல வித்யா, எனக்கு பயங்கர தலைவலி, அதான் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? எங்க அத்தான ஆஃப் டே லீவ் தான், எங்க அக்காவை கூட்டி வெளியே போறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. இவன் எதுக்கு இப்படி முறைச்சிட்டே நிக்கான்? அதான் தெரியலக்கா, நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். மித்ரன் கூப்பிட்டான், நான் மேல போயிட்டு வரேன். சொல்லு மித்ரன், எதுக்கு கூப்பிட்ட? டேய், வயசு பொண்ணு வீட்டுல இருக்கு, பத்தாததுக்கு அன்பு தங்கச்சி வேற இங்க அடிக்கடி வந்துட்டு போகுது. எப்படிப்பட்ட காலம்? இன்னும் எவன் இல்லாம வீட்டுக்கு கூட்டு வர? இல்ல மித்ரன், அந்த சார் என்னோட காலேஜ் தான். கொஞ்சம் நோட்ஸ் வாங்கிட்டு போறதுக்காக வந்தாரு. கூட ஆளு கூட்டு வரதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே ஏதாவது அவசரத்துக்கு வந்தாலும் கூட எல்லாம் ஆள் கூட்டு வர மாட்டாரு. இந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லி புரிய வச்சுட்டேன். பாத்துக்கோ. ஏன் உனக்கும் உன் மோருக்கும் ஏதாவது சண்டையா? ஆதி சார் சொல்றீங்களா? ஆமா, இப்படி உன்னை பார்த்து முறைச்சிட்டே நின்னா தெரியலையேக்கா, அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நீங்களே தலைவலியா வந்திருக்கீங்க, உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி வித்யா, எனக்கு அம்மா கையால ஒரு கப் காஃபி குடிச்சாதான் சரியாக்கும். சரிக்கா. உங்க சித்தப்பா எதுக்கு என்ன முறைச்சிட்டு போறாரு? பூ வைக்கிறதுக்கு. ஐயோ, இவ இதை யார்கிட்ட எல்லாம் உளர போறான்னு தெரியலையே. செல்லம், பூ வைக்கிறதெல்லாம் சித்தி சும்மா சொன்னது, அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு அம்மாட்டா அப்பாட்டா யார்கிட்டயும் போய் சொல்லிடாதானா? அப்ப எப்ப பூ வைக்கிறது? அதெல்லாம் அப்புறமா வைக்கலாம். நீ வா, உங்க சித்தப்பா என்ன முறைச்சிட்டு போனார்லாம், நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். உன்னை உங்க அம்மாட்ட கொண்டு விட்டுறேன். அப்ப சொல்லி சார். சார் என்ன என்ன சார், உங்களுக்கு தலைவலியா? மித்ராக்காக்கு கூட தலைவலி தானா? அதுவும் ஆஃப் டே லீவ் போட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கையால காஃபி குடிச்சாதான் பரவாயில்லாம இருக்குன்னு போயிருக்காங்க. உங்களுக்கு தலைவலி ஏதாவது இருக்கா என்ன? அதான் டென்ஷனா இருக்கீங்களா? உங்களுக்கு சேர்த்து காஃபி போட சொல்லவா கௌரி ஆண்டி கிட்ட? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு கிளம்பு. ஏன் சார், நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன? வீட்டுக்கு முன்ன உட்கார்ந்துருக்க, எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு அறிவு இல்லையா? ஒரு சென்ஸ் இல்லையான்னு கேட்டேன். நான் ஸ்னோ கூட பேசிட்டு தானே இருந்தேன் சார். ஸ்னோ கூட பேசுறதெல்லாம் ஒரு தப்பா? நீ ஸ்னோ கூட பேசினதை பத்தி நான் சொல்லல வித்யா. 2 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எப்படி உட்கார்ந்துருக்கானு கூட உனக்கு ஒரு அறிவு இல்லையா? அப்படியே உன்னை மறந்து உட்கார்ந்துருவியா என்ன? சார், அறிவு இல்லையா வித்யா உனக்கு? உன்னை என்னமோ நினைச்சு வச்சிருந்தேன், ஆனா நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க. எனக்கு புரியவே இல்ல. மொன்னா கட்டி, உனக்கு என்னதான் புரியும்? நீங்க இது வரைக்கும் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏன் வித்யா, ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க, நீ எப்படி உட்கார்ந்துருக்க, உன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? யாராவது ஒன்னு அசிங்கமா பாக்குறாங்களா? இத பத்தி எல்லாம் நோட் பண்ண மாட்டியா? அப்படியே கதை அவ கூட உட்காந்து. இல்ல, நான் கவனிக்கல. இங்க பாரு வித்யா, நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படிதான் நடந்துப்போம். பொண்ணுங்க நாங்க சரியா தான் இருக்கோம், ஆம்பளைங்க உங்க பார்வை தான் தப்பு. உங்க பார்வையை மாத்துங்கன்னு சொன்னா இங்க ஒண்ணும் மாறாது. நான் பொண்ணு, அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நடப்பேனா, அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது. இனிமே பாத்து இருந்துக்கிறேன். சாரி. நம்ம நல்லவங்க தான், நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்கள நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பெல்லாம் கிடையாது, சரிதான். ஆனா அப்படியெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். இனிமேலாவது பாத்து இருந்துக்கோ. ஓகே. உடனே சிரிச்சுட்டேன். இல்ல, இது வரைக்கும் எப்படியெல்லாம் நீங்க என்ன திட்டினது கிடையாதுல்ல உரிமையா?
அதான் அதை நினைச்சு சந்தோஷமா இருந்து அதான் சிரிச்சேன். நீ நல்லவளா இருக்கிறது மட்டும் பத்தாதீங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்களா அதுவும் பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது வித்யா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா நம்ம தான் நம்மள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சாரி வித்யா, நானும் இந்த அளவுக்கு உன்கிட்ட கோவப்பட்டிருக்க கூடாது. ஹலோ. பரவாயில்ல சார், உரிமை இருக்கிறதுனால தானே திட்டினீங்க. ஓ சாரி வித்யா. உன்னை நான் பார்த்தேனே உருகும் தேனா, நீ பாப்பியா நினைச்சு தவிச்சேனா, நீ தொட்டதும் உடஞ்சன் தூள் தூளா ஃபிளட்டானே. அண்ணந்து பார்த்தேனே உன்னைய நிலவாத்தான், நான் கேட்டேனே காதல சொல்வாயா, ஓ சொல்லிலே சொர்க்கத்தில் மிதப்பேனே என் காதலா. இப்படி அடிக்கடி கோவப்படுங்க. என்ன அடிக்கடி கோவப்படணுமா? ஆமா, நீங்க கோவப்படும் போது உரிமையா நல்லா இருக்கு. ஓகோ, அப்ப மேடம் என்ன இப்படிதான் இருக்க போறீங்க? சிச்சி, அப்படி சொல்லல. ஏதாவது விஷயத்துக்கு கோவம் வந்ததுன்னா கோவப்படுத்திட்டுங்க, ஏன்னா நல்லா இருக்கு. ஏய், நான் உன்னை கொஞ்சிட்டா இருந்தேன், திட்டிட்டு நிக்கிறேன், அடிக்கடி இப்படியே பண்ணுங்கண்ணா. அதான் சார் சொல்றேன்ல, நல்லா இருக்கு. ஆக இன்னும் இப்படிதான் இருக்க போற கேர்லெஸ்ஸா, மாத்திக்க எல்லாம் மாட்டேன் அப்படித்தானே? உங்களுக்காக மாத்திக்காம. என்ன கிளம்ப வேண்டாமா? இல்ல, அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். அம்மா, நீ இவ்ளோ நல்லவனா? இந்தா ஆரம்பிச்சிட்டெல்லாம் மண்ணு வாரி போட்டு தான் சண்டைக்கு போகும் போலயே. சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கவனே உட்கார முடியாது கிடையாது. சொல்லு. ஸ்ரீஜா வைப்பங்க எனக்கு கரெக்ட் பண்ணி தர போறீங்க? கனவு கண்டுட்டே இரு. நான் எதுக்காக தெரியுமா நல்ல பையன் சொன்னேன்? பரவாயில்லையே, கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா கார் எப்படியும் கோயில நிக்காம வேற எங்கேயோ தான் பரப்ப அப்படின்னு. எங்களுக்கு வர வேலை இல்ல. ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னது உண்மைங்க. சாமி கும்பிட்டுட்டு இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசும்போது மனசு லேசா இருக்கு. அதுக்குதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு சொன்னேன். என்னமோ தெரியலங்க, பக்கத்துல பிசாசே இருந்ததுக்கு பிறகு ஒரு புது தெம்பு இருக்கு. அதான் சாமியோட பவர். எந்த பிசாச பத்தி சொல்ற? உங்களுக்கு தெரியலையா? உன் பக்கத்துல நான் தானே இருக்கேன். ஐயே, நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பிசாச பத்தி சொல்றீங்களா? அப்போ நீ சொன்னது? நானும் கண்ணுக்கு தெரிஞ்ச பிசாச பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படியோ ஒத்துக்கிட்டா சரிதான். இப்ப எதுக்கு என்ன பிசாசுன்னு சொன்ன? சில டியூப்லைட் இருக்கு பாத்தீங்களா, அது போட்ட உடனே எரிய ஆரம்பிக்காது. போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு 2 வெட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எரிய ஆரம்பிக்கும். இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச பிசாசுன்னு என்னதானே சொன்ன? ஆ, உனக்கு என்ன தைரியம் இருந்தனா என்ன பார்த்து பிசாசுன்னு சொல்லுவேன்? ஹலோ, நான் உங்களை இப்ப பிசாசுன்னு சொல்லல. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு, அதுவும் கோயில்ல உட்கார்ந்து பேசும்போது, கண்ணுக்கு தெரிஞ்ச பிசாசு பக்கத்துல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பிசாசு பக்கத்துல இருந்தாலும் கடவுள் பக்கத்துல இருக்கிறதுனால இம்சை எல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. இங்க பாரு, நீ ஒரு அளவுக்கு மேல துடிச்சிட்டு துள்ளிட்டு இருக்க. இது ஒண்ணும் சரி கிடையாது, பாத்துக்கோ. மச்சான், பாட்டி யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுதுடா, தெளிவா தெரியுது. போலாமா? பாக்குறதுக்கு விஆர் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கலாம். விஆர் வீட்டு பொண்ணே தான் மச்சான். உபதேசங்கிறது ஊருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க எல்லாம், அதுதான் அந்த விஆர் வீடாம். என் பொண்டாட்டி இறந்ததுக்கு பிறகு என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு நான் தாலி கட்ட போனேன். ஆனா அந்த அருண் அதை தட்டி விட்டுட்டு அவன் தாலி கட்டிட்டான். பஞ்சாயத்தை கூட்டி அந்த கிழமை பண்ண வேலையை தான் என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் பேரன் கூடயே அனுப்பி விட்டுட்டான் இல்ல அவள. ஆனா வீட்டுக்குள்ளேயே நடக்கிறத பத்தியா? அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் அரசு. அவன் பையனை உருக்கி உருக்கி காதலிச்சுட்டு கடைசி நேரத்துல அவனை கழட்டி விட்டுட்டு 3 காலேஜுக்கு சொந்தமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான். அதான்டா இந்த உபதேச மண்ணாங்கட்டி எல்லாம் ஊருக்கு மட்டும்தான். அது கரெக்ட் தான்டா. வீட்டுக்குள்ள எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் வெளியே தெரிய போறது இல்ல. எல்லாம் அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இருந்தா என் ஃப்ரெண்டு சுரேஷுக்கு இதே நிலைமை தான் ஆச்சு. வெளியாளுங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அடிச்சு துரத்திடுவானுங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்ல. இந்த பாரு, ஒருத்தனை கழட்டி விட்டு அவன் வாழ்க்கை சீரழிஞ்சதை பத்தி கூட கவலை இல்லாம எவ்வளவு அழகா பல்ல காட்டிட்டு இன்னொருத்தன் கூட வாழ ஆரம்பிச்சுட்டா பத்தியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? இப்படிப்பட்ட பொண்ணுங்கள தான் நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. என்னடா சொன்ன? குரு, இனிமே வாய் திறந்துருவேன். கையட்றான். ஐயோ, இவன் என்ன சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ அடிச்சு தள்ளி விட்டதான் நான் சொன்னது இல்லைன்னு ஆயிருமா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் உட்கார்ந்துருக்க சீட் வேணா என்ன நல்லவன மாதிரி காட்டலாம். மவனா தப்பா பேசினா புலந்துருவேன். குரு, வா போலாம் நம்ம.
அம்மா நீ அந்த பொண்ணு ஏஞ்சலோட அத்தான் தானே? ஆமாண்டா, நான் கட்டிக்க இருந்த பொண்ணதான் இவளோட அத்தானுக்கு அந்த கிழமை கல்யாணம் பண்ணி வச்சான். குரு, தாத்தாவை தப்பா பேசினா நானே பல்ல உடைச்சிருவேன்னு சொல்லிடு. நீ அந்த சுரேஷோட ஃப்ரெண்டா? போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகும்னு பாக்குறியாடா? ஏன் எனக்கெல்லாம் ஒருத்தனை பார்த்த பயம் இல்ல. என் குழந்தைய என் கண்ணுல காமிக்காம அவனையும் அந்த விஆர் வீட்டு பையனு கூட அந்த கிழமையை அனுப்பி வச்சுட்டான். டேய், நீ ஓவரா போயிட்டு இருக்க. டேய் வாடா போலாம். உன் பக்கத்துல நிக்கிறவளை பத்தி சொன்னது கரெக்ட் தானே? அந்த அரசு பையனு கூட ஊற சுத்தினா கடைசியில அவனை கழட்டி விட்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிருக்கா. அசிங்கம் பிடிச்சவனே, அசிங்கமா பேசினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். ராம் வா போலாம். குரு, என்ன அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க. படிச்சவன் பண்ற வேலையா இது? படிச்சவனா கூட வர பொண்ணு அசிங்கப்படுத்தினா கேட்டுட்டு இருக்கானு ஏதாவது இருக்கா? நான் இருக்க சீட்டு வேணா என்ன நல்லவனா காட்டலாம். ஆனா தேவையில்லாம வார்த்தையை எவன் விட்டாலும் இந்த குருக்கு கோபம் வரும். வீட்டுக்கு கிளம்பலாம் வா. அவனுங்க தான் பைத்தியக்காரனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்கன்னா நீ சண்டைக்கு போயிட்டு இருக்க. ஓ, நான் சண்டைக்கு போனதா தப்பு, அவன் பேசினது கரெக்ட் தானே? சாக்கரைனா ஸ்மெல் எடுக்க தான் செய்யும். நம்ம தான் தூரம் போகணுமே தவிர அதுக்கு மேல கள்ளத்துக்கு போட்டு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்க கூடாது. ஏங் நான் இப்படிதான். அந்த நாயை கொல்லாம விட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. அவன் ஒன்னு சொன்னானே, அதான் அரசோட பையன் சாம. அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு உனக்கு ஏதாவது புரிஞ்சா என்ன? என்ன புரியணும்? அவ்வளவு பெரிய உத்தமர் என் பாஸ். அவர் சொக்க தங்கத்தை பெத்து வச்சிருக்காரு. உங்க அண்ணனோட ஃப்ரெண்டே அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால உங்களையும் அவரையும் பத்தி தப்பா பேசணும்னு நான் விட்டு வச்சிருவேனா? என் பாஸோட பையன் பேருக்கு ஒரு களங்கம் வர மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் அப்படியே பொங்கி எந்திரிச்சிருவேன்ல. ஓ, அப்ப அவன் சொன்னதை நீ நம்பலையா? சிச்சி, ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்பிட்டு இருந்தா நம்மளால வாழவே முடியாது. என்னடா இது, நம்பவே மாட்டேங்கிறான். நம்பி தொலைஞ்சாலாவது உண்மை தெரிஞ்சிட்டுல ஓடனே ஏதாவது சொல்லலாம். இன்சா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். நல்லவன் தான், ஆனா எப்படியாவது உன்னை நான் துரத்தி ஆகணும். என் வேலையை முடிக்காம இங்க இருந்து என்னை யாராலையும் துரத்த முடியாது. நீ நல்லவனாவே இருந்தாலும் உன்னை எப்படி துரத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு.